ரோமர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 15ஆம் வசனம் பாருங்க, என்ன அற்புதமா இருக்கு. மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. ஆமென். மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அது அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆமென். இப்போ நீங்கள் யாரையும் சாக்கு சொல்ல தேவையில்லை பிரியமானவர்களே. இயேசு உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? நீதிமான்களாக்கி இருக்கிறாரு. நீங்கள் அவரை நம்பும்படி செய்திருக்கிறாரு. அது நிமித்தம் நீங்கள் மறுபிறவி அடைந்திருக்கிறீர்கள். ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுக்கு, நீங்கள் மரித்த பிறகுதான் நித்திய ஜீவன் இல்லை. ஏற்கனவே யூ ஆர் அ இட்டர்னல் பீயிங் கேண்டிடேட். யூ ஆர் நாட் கோயிங் டு ரிசீவ் இட்டர்னல் லைஃப் ஆஃப்டர் யூ டை. விளங்குதா உங்களுக்கு? நீங்க மரித்த பிறகு உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாதுங்க. ஏற்கனவே நித்திய ஜீவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. Your spirit has already been pardoned by God through the blood of Jesus, which was atoned for you on the cross of Calvary. Amen. ஏற்கனவே உங்கள் பாவத்திற்கு நிவிருத்தி, பாவ நிவாரண பலியாக இயேசு சிலுவையிலே உங்களுடைய ஆவி என்ன பண்ணிட்டாரு? பார்டன் பண்ணிட்டாரு. நீங்கள் நித்திய ஜீவன் அடைந்த ஒரு வாசி இந்த பூமியிலே. ஆகவேதான் இந்த பூமியிலே நாம் வாழுகிற நம்மை பார்த்து பவுல் சொல்லுகிறார், பூமிக்குரியவைகளை நீ நாடாதே, மேலானவைகளை நீ நாடு. நீ மேலானவைகளை நாடு மகனே, நீ மேலானவைகளை நாடு. பூமிக்குரியவைகளை நீ நாடாது. ஏன்னா நீ ஏற்கனவே இட்டர்னல் பீயிங் தான். ரட்சிக்கப்படாதவனும் இட்டர்னல் பீயிங் தான். வாட் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர்? மறுபிறவி அடைந்தவன் பரலோகமும், மறுபிறவி அடையாதவன் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. விளங்குதா உங்களுக்கு? எல்லாருமே இட்டர்னல் பீயிங்ஸ் தான். நம்மை கர்த்தர் எப்படி சிருஷ்டிச்சார், நம்முடைய ஆவியை தேவன் எப்படி சிருஷ்டிச்சார், நித்தியமாய் வாழும்படி தான் சிருஷ்டிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதும் போகாமல் இருக்கிறதும் உங்க கையில் இருக்கு. அந்த மறுபிறவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவின் மூலமாய் பரலோகத்திற்கு போறீங்க. இல்லைன்னா கர்த்தர் காத்திருக்கிறார் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு. ஆமென். இதுதான் முதல் பாயிண்ட். We were the children of the devil, but now we are the children of God. இரண்டாவது, we were the children of the flesh, but now we are the children of the promise. Hallelujah. நம் மாம்சத்தின் பிள்ளைகளாய் இருந்தோம் மறுபிறவியை அடைவதற்கு முன்பதாக. இப்பொழுது நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? Today we are the children of the promise. ஆமென். வாசிக்கலாம் பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கணும்னா உங்க எல்லார காட்டிலும் நான் நிறைய வைக்கலான்றாரு. ஆமென். மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களா யாருன்னா நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க எல்லார காட்டிலும் நான் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்லுகிறார்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். 8th day சர்க்கம்சிஷன் அடைகிறார். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எப்ராயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் சொல்றாரு பாருங்க. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. 8th day I am circumcised என்றாரு. I am an Israelite என்று சொல்றாரு. I am a Benjamite என்று சொல்றாரு. எப்ராயிம்ல பிறந்த எபிரேயன் என்று சொல்லுகிறாரு. நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று சொல்லுகிறாரு. 6ஆம் வசனம், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். இவ்வளோ ஃப்ளஷ்ல மேன்மை பாராட்டுவதற்கு என்கிட்ட குவாலிட்டி இருக்குன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. நான் இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவன், பெஞ்சமினை சார்ந்தவன், எப்ராயிம்ல பிறந்தவன், எபிரேயன், பரிசேயன், எல்லாரும் சிறைப்படுத்துறவன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவன். இதுக்கு மேல ஃப்ளஷ்ல எனக்கு என்ன குவாலிட்டி வேணும்னு சொல்றாரு. விளங்குதா உங்களுக்கு? ஆமென். அல்லேலூயா. ஒரு அருமையான வார்த்தை பாருங்க, வாசிக்கிறேன் 7ஆம் வசனம். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகளையோ எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். What I thought
was my confidence in the flesh. Now I consider it as a loss for Christ. ஆமென். இதெல்லாம் நான் கிறிஸ்துவுக்காக லாபம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆமென். இன்னைக்கு உலகத்துல லாபம் என்று என்ன நினைக்கிறாங்க? அமெரிக்கன் சிட்டிசனாக இருந்தால் லாபம், பேங்க்கில் நல்ல பேலன்ஸாக இருந்தால் லாபம், சொந்த வீடு சொந்த காரு, ஆமென், நல்ல ஒரு செட்டில்டு லைஃப், ஒரு சில கிரவுண்டு வாங்கி பிளாட் வாங்கி வச்சிருந்தோம் லாபம் என்று நினைக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறாரு அதெல்லாம் லாபம் இல்லைங்க. ஆமென். அது கிடையாது லாபம். லாபம் என்னது? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாயிருப்பதே லாபம். அல்லேலூயா. இந்த உலகத்தின் பிரகாரமாக லாபம் இது லாபம் அது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். வாக்குத்தத்தின் பிள்ளைகளாய் இருந்து இந்த ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரித்துக்கொள். அல்லேலூயா. வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64:6. அருமையான ஒரு எல்லாரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. ஆமென். My righteousness is filthy rags என்று சொல்லுகிறார். என் நீதியில பெரிய நீதி இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, நான் ரொம்ப பரிசுத்தவானு, நான் ரொம்ப ஜெபிக்கிறாள், நான் ரொம்ப ஹெல்ப் பண்றேன், நான் ரொம்ப இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிக்குவாங்க பாருங்க. அதெல்லாம் கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த நீதியெல்லாம் இங்க கொண்டே வராதுன்றாரு. நீ நல்லது செய்கிற அது நல்லது, நீ பலருக்கு உதவி செய்கிற நல்லது, அதெல்லாம் நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் அது நிமித்தம் தான் நீ தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறாய் என்று சொல்லுகிறது தான் தவறு. ஆமென். இது நிமித்தம் தான் தேவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறது தான் தவறு. ஏனென்றால் எந்த நீதி நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள்? தேவ நீதி நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அது எப்படி வந்தது? வாக்குத்தத்தத்தின் மூலமாய் வந்தது. யார் அந்த வாக்குத்தத்தம்? கிறிஸ்துவானவரே அந்த வாக்குத்தத்தம். யோவான் 1:17 என்ன சொல்லுகிறது? கிரேஸ் அண்ட் கிரைஸ்ட். அல்லேலூயா. வாசிப்போம் பாருங்க. யோவான் 1:17 வாசிப்போம். யோவான் 1:17. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. அப்போ கிருபையும் சத்தியமும் வாக்குத்தத்தமாய் யார் மூலமாய் வந்ததுங்க? இயேசுவின் மூலமாய் வந்தது. சொல்லுங்க, கிருபை இயேசுவின் மூலமாய் வந்தது. அந்த கிருபையினாலே தான் இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு அந்த கிருபையினாலே தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்களும் அந்த கிருபையினாலே தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மாம்சத்தில் எப்படி நம்ம அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது? அதுதான் பவுல் சொல்கிறாரு. நான் இஸ்ரவேலாக இருந்துக்கிறேன், நீதிமானாக இருந்துக்கிறேன், பரிசேயனாக இருந்துக்கிறேன், பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவனாக இருக்கிறேன், அதெல்லாம் லாபம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவென்ற அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நான் நீதியை பெற்றேன் இல்லை, அதுதான் லாபமானது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லுகிற காரியம்? ஆமென். அதுதான் நமக்கு லாபம். கலாத்தியர் 5:00 திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 5:00. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. 5:00 19 வாசிக்கிறோம் பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பிள்ளி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலையாட்டுகள். பா எப்படி இருக்கு பாருங்க. இந்த லிஸ்ட்டில் டிவியில் போட்டால் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே டக்குன்னு வாசிட்டு போனால் யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை. தனியாக துண்டு துண்டாக எடுத்து ஒரு ஸ்லைடாக போட்டால் வச்சுக்கோங்க, நான் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஆமென். இதுதான் மாம்சத்தின் கிரியைகள். எப்படி இருக்கு பாருங்க. விக்கிரக ஆராதனை, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பே இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு. இப்படி செய்கிறவன் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? ஆமென். இப்படி செஞ்சு இப்படி இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்போ ஏதாவது இதில் மாற்றுறாங்களா இல்லையா? இப்போ நான் வாசிச்ச இவ்வளோ பெரிய லிஸ்ட்டில் ஏதாவது தவறு நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா? ஆமென். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே, நான்லாம் ஒரு தவறு செய்யலை. திருப்பி வாசிக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆமென். இதெல்லாம் என் வாழ்க்கையில் என் அகராதியில் இருந்ததே. வாசிக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க.
திருப்பி வாசிக்கிட்டுங்களா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவே விபச்சாரம், ஒருவேளை அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். வேசித்தனம், அது உங்களுக்குள்ள அசுத்தம். காமவிகாரம், விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை சொன்னோன்னா நான்லாம் கோயிலுக்கெல்லாம் அப்படி நினச்சிக்காதீங்க. ஏதாவது ஒன்றை கர்த்தருக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கன்னா அது விக்கிரகன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தரை கர்த்தருக்கு மேலே நீங்கள் நம்பினீங்கன்னா அது விக்கிரகன்னு அர்த்தம். ஆமென். யாராவது ஸ்திரியை இச்சையாக பார்த்துட்டிங்கன்னா அது வந்துட்டு அசுத்தம்னு அர்த்தம். அல்லேலூயா. அதில் எல்லாரும் சிக்குவோம். அதில் சிக்காத எந்த மனுஷனும் கிடையாது. யாரையாவது நாம் வந்துட்டு நம்முடைய வேலை ஸ்தலத்தில் யாராவது ஒரு பாஸை வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுவோம்? ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அவரை ஐடல் பண்ணிடுறோம். நம்ம படிப்பை சிலர் ஐடல் பண்ணுவாங்க. சிலர் வந்துட்டு செலிபிரிட்டி ஐடல் ஆக்கிடுவாங்க இல்லையா? அப்படிலாம் இருக்கிறாங்க உலகத்தில். நான் எதுவும் சொல்லலை, உலகத்தில் இருக்கிறாங்க அப்படி. கவனிச்சுட்டு வாங்க. பிலிசூனியம், பகைகள்லாம் ரொம்ப ஜென்ரலாக இருக்குது எல்லாருக்குள்ள. பகை, எதிர் வீட்டுக்கே பகை. அவங்க நம்ம என்ன வாங்குறோமோ பக்கத்து வீடு தெரியக்கூடாது. நம்ம என்ன வாங்குறோமோ நம்ம சொந்த வீட்டுக்கே தெரியுறது இல்லை சில வேளையில். பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், கோபம். இதில் எல்லாரும் அவுட்டு. கோபத்தில் எல்லாரும் காலி. ஆமென். ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு என்ன ஆயிடுறான்? ஃபெயில் தான். கோபம் வராத மனிதனே இல்லை. சண்டை, சும்மா தொட்டா போதும் அப்படியே சீரிக்கின்னு வந்துடும். சண்டை போடணுன்ட்டு ஒரு குணம். பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமை. பாருங்க, இங்கெல்லாம் ஈஸியாக மாட்டுவோம். கோபம், விரோதம், பகை, பொறாமை இதெல்லாம் கிளீனாக மாட்டிக்குவோம். பாருங்க, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் வாழ்க்கையில் வச்சுட்டு, ஆமென். அப்போ நீ என்ன? யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் த ஃப்ளஷ். நீ மாம்சத்தின் பிள்ளை தான். நீ ராஜ்யத்தின் பிள்ளையா? ஆமென். இதெல்லாம் வாழ்க்கையில் இருந்தா, இல்லை ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் இருந்தா நீ ராஜ்யத்தின் பிள்ளையா? இல்லை நான் ராஜ்யத்தின் பிள்ளையா? கிடையாது. நீ மாம்சத்தின் பிள்ளை. ஏன்னா இதெல்லாம் மாம்சக்கிரிய. ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? இந்த மாம்சக்கிரிய இருந்தா நீ மாம்சத்தின் பிள்ளை. அப்போ நீ எப்போ வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா மாறுற? யோவான் 1:17 வாசிச்சோம்ல. பிரமாண மோசே மூலமா, நியாய பிரமாண மோசே மூலமாய் வந்தது. கிருபை சத்தியம் இயேசு மூலமாய் வந்தது. அதை நம்புகிற வேளையில் இதில் இப்போ வாசியம் பாருங்க. பொறாமை, களியாட்டு, வெறிகள், அசுத்தம், வேசித்தனம், காமவிகாரம், பில்லி சூன்யம், விக்கிரக ஆராதனை, சண்டைகள், மார்க்க பந்தங்கள், பிரிவினைகள், இதெல்லாம் வாசிச்சேன்ல. இதையெல்லாம் ஆண்டவர் ரத்தத்தில் தொடச்சிடுறாரு. போன்றாரு, போ பொழைச்சிக்கோ. ஆமென். ரத்தத்தில் அப்படியே கழுவி தள்ளிடுறாரு. நீ என்ன பண்ணியிருந்தாலும், நீ எவ்வளவு பண்ணியிருந்தாலும் அந்த ரத்தத்தில் அப்படியே தொடச்சிடுறாரு. அந்த வாக்குத்தத்தம், இயேசு என்ற வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறாய். அதை தான் நான் சொன்னேன். 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21. இதெல்லாம் அருமையான வசனங்கள் பாருங்க, மறக்கவே கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு பிசாசு நம்மளை ஏமாற்ற முடியாது. வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை. பாருங்க, நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத இயேசு நமக்காய் பாவமாக்கப்படுகிறார். அப்போ பாவமே அறியாத அவர் மீது எல்லா பாவம் சுமக்கப்படுகிறது. நீதியே தெரியாத நம் மீது, மாம்சத்தின் பிள்ளைகளாய் இருந்த நம் மீது இந்த நீதியின் ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஏதோ நாம் உத்தமர்களை போல கர்த்தர் நமக்கு உத்தமன் என்று சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்கிறாரு, ஃப்ரீயாக கொடுக்கிறாரு. ஆகவே தான் ரோமர் புஸ்தகத்தில் அருமையாக எழுதியிருக்கிறது, நீ பாவியா இருந்த பொழுதே, நீ துரோகியா இருந்த பொழுதே, நீ தேவனுக்கு விரோதமாய் இருந்த பொழுதே அவர் உன்னை நேசித்தார், அவர் உன்னை அன்பு கூர்ந்தார், அவர் உன்னை வந்துட்டு அப்பவே உனக்கு கிருபை கொடுத்து உன்னை பரலோகம் வரையிலும் தூக்கிட்டு போய் உட்கார வச்சிட்டார். இதுதான் மறுபிறவியினுடைய ஆசீர்வாதம். You did nothing, I did nothing to be the children of promise. Jesus did everything.